சொந்த வீடு வளமான வாழ்க்கை இந்த எபிசோடில் சந்திக்கிறோம். இந்த எபிசோடில் இது சம்மந்தமான வீடு வாங்குறது சம்மந்தமான சொந்த வீடு வச்சிருக்க சம்மந்தமான விளக்கங்களை தர்றதுக்காக பிரசாந்த் இருக்கார். வணக்கம் பிரசாந்த். வணக்கம் தனா. சின்ன கேப்புக்கு பிறகு சந்திக்கிறோம். பிரசாந்த், இந்த என்னது கல்யாணத்தை செய்துப்பார் வீடை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வீடு கட்டுறதை விட வாங்குறது தான் ஸ்பெஷலான விஷயம். அதனால நீங்கள் சொந்த வீடு வச்சுருப்பீங்களா இருந்தால் அந்த வீடு கூட வளமான வாழ்க்கைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நாங்கள் பேச போகிறோம். இல்லையா பிரசாந்த்? நிச்சயமாக. பொதுவாக வந்து மிக முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், பேங்க் ஆஃப் கனடா வந்து தொடர்ச்சியாக அதனுடைய வட்டி வீதங்களை 7வது முறையாக குறைத்திருக்கின்றது. இப்போயும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 0.25 வந்து குறைச்சி இப்போ வந்து பேங்க் ஆஃப் கனடாவினுடைய வட்டி வீதத்தை பார்த்தோம்னு சொன்னால் 2.75 வந்திருக்குது. இது மிக முக்கியமாக வந்து புதிதாக வீடு வாங்குகின்றவர்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மக்களுக்கு ஒரு பெரிய பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து கூடுதலாக கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ நிறைய பேர் வந்து அதிலிருந்து எப்படி விடுபடுறது, எங்களுக்கு ரீஃபைனான்ஸுக்கு டைம் வந்தும் அப்படியே இழுத்து கொண்டு போவோம் என்று சொல்லி கிரெடிட் கார்டு, லைன் ஆஃப் கிரெடிட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்போ எல்லாமே ஒரு மேக்சிமமாக கொண்டு வந்திருக்கிற நேரம். இந்த நேரத்தில் வந்து ரீஃபைனான்ஸ் செய்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் புதிதாக வீடு வாங்குகின்றவர்களுக்கு என்று சொல்லி எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ குறைஞ்சிருக்குது. அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வாய்க்குள்ளருது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சதுக்கு வந்து நாங்கள் ஒரு கை தட்டிடலாம். நீங்கள் சொல்லையில ரொம்ப கவலையாக சொன்ன மாதிரி இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லை தான், இல்லை வட்டிக்கு கொடுக்குறீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. அதனால வீடு வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷலான விஷயம், அதை நாங்கள் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சொந்த வீடு ஒன்று வச்சுருந்தா அது எப்படி எங்களோட வாழ்க்கைக்கு வளமாக இருக்கும் அப்படின்றத பேசுகிறதுக்காக வந்துடும். பிரசாந்த் சொன்ன மாதிரி இது ரீஃபைனான்சிங். இப்போ பிரசாந்த், இப்போ நாங்களாம் கனடாவுக்கு வந்த புதுசு, இப்போ நிறைய பேர் எல்லோரோடையும் பழகையில் எல்லாருமே வந்து இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது தேவை கட்டாயம். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் தான் கிரெடிட் ஸ்கோர் கூடும். ஆனால் என்ன பிரச்சனைனா எங்களை மாதிரி யூஸ் பண்ணுறது விட்டு நல்லா யூஸ் பண்ணிடுவோம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணினால் கிரெடிட் ஸ்கோர் கூடுமன்றதுல உண்மை இல்லை. அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கிரெடிட் கார்டு நிறைய கிரெடிட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இப்போ கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் ஓவராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் டமாரண்டு இறங்கி. கிரெடிட் கார்டை புத்திசாலித்தனமாக பாவிக்கணும். இப்போ எப்படினாலும் நாங்கள் மனித இயல்பு தானே பிரச்சனை. நாங்கள் போயில என்ன செய்வோம், கார்டு அடிப்போம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அதில் கார்டு, அப்போ அது கிரெடிட் வந்து பக்கம் போயிடுது. மற்றது லீஸ், கார் லீஸ் எல்லாது மோர்கேஜ் கட்டிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த லைன் ஆஃப் கிரெடிட் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கிரெடிட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் எடுத்துருவோம். இப்போ தேவைக்கு எடுக்கிறது நியாயம் தான். இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் வந்து ஒரு 5-6 இடத்துக்கு இந்த பேமெண்ட் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு மோர் தேன் மோர்கேஜை தவிர ஒரு 3000-4000 அடிஷனல் பேமெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ டோட்டலாக நான் ஒரு 4000-5000 கட்டிகிட்டு இருக்கேன் மந்த்லி. இதை இந்த சொந்த வீடு வச்சுருக்கவங்க எப்படி பயன்படுத்திக்கொள்ளலாம், இதுலேருந்து குறைக்கலாம், எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலான்றது தான் இன்றைக்கி நாங்கள் பேசணும் பிரச்சனை. மிக முக்கியமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், மோர்கேஜில் முதல் எபிசோடில் நாங்கள் குறிப்பிட்ட மாதிரி 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து வேரியபிள், ஒன்று வந்து ஃபிக்ஸ்ட். இந்த ரெண்டும் இருந்தது. சில சந்தர்ப்பங்களில் வந்து ஃபிக்ஸ்ட் எங்களுக்கு நன்மை பகர்க்கும், சில சந்தர்ப்பங்களில் வந்து வேரியபிள் எங்களுக்கு நன்மை பகர்க்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகிற நேரங்களில் பார்த்தோம்னு சொன்னால், வேரியபிள் ரேட்டுக்கு போனோம்னு சொன்னால் வேரியபிள் ரேட் கூடைக்குள்ள கூடும், குறையக்குள்ள குறையும். ஆனால் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லி நாங்கள் போனோம்னு சொல்லி பார்த்தோம்னால், ஃபிக்ஸ்டு வந்து 3 இயர்ஸ் ஃபிக்ஸ்ட், 2 இயர்ஸ் ஃபிக்ஸ்ட், 5 இயர் ஃபிக்ஸ்டுன்னு இருக்குது. அந்த நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடினா என்ன குறைஞ்சான்னா உங்களோட பெர்சன்டேஜ் வந்து அப்படியே தான் இருக்குது. பெரும்பாலும் அண்மை காலங்களில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நடந்த இந்த வட்டி வீத அதிகரிப்பினால் வந்து பலருமே வந்து பாதிக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. எல்லாரும் என்ன செய்வோம், என்னட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு காலமும் நாங்கள் கிரெடிட் கார்டில் எடுத்து வீட்டோட பேமெண்ட்டையும் எக்ஸ்ட்ரா வந்த பேமெண்ட் எல்லாத்தையும் கட்டி சமாளிச்சிட்டோம். ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டை வந்து நாங்கள் போட்டு சமாளிச்சிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு சமாளிக்க முடியாத நிலைமைக்கு மீண்டும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வீட்டோட மோர்கேஜ் அமௌண்ட் வந்து 2.5%, 3%, 3.5%, 4% சொல்லி தான் இருக்குது. ஆனால் ஒரு கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா 24% இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குது. அப்போ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வந்து நாங்கள் எங்களோட கிரெடிட் கார்டை நாங்கள் பாவிச்சிருந்தோம்னு சொன்னால்
குறைஞ்சது எங்களுக்கு $2,400 எங்களுக்கு மாதம் கட்ட வேண்டிய ஒரு நிலையில இருக்குது. மோகேஜ் ஒரு 2000, இது ஒரு 2400, மோகேஜ் சில நேரம் 3000 இருக்கும், ஒரு 5500 மந்த்லி கட்ட வேண்டியதாக இருக்கும். மந்த்லி கட்ட வேண்டியதாக இருக்கும். இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருந்து நாங்கள் வெளியில் வரணும்னு சொல்லி சொன்னால் எங்கிட்ட வீடு வந்து நாங்கள் ஒரு 400,000க்கு வாங்கியிருப்போம், 500,000க்கு வாங்கியிருப்போம். இப்போ வந்து எங்கிட்ட வீட்டோட விலை வந்து ஒரு 1.2 மில்லியன் 1.3 மில்லியனாக இருக்கும். எங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து இனஃப் இக்விட்டி இருக்கும். எங்களோட வீட்டை வந்து நாங்கள் ரீஃபைனான்ஸ் செய்து எங்களுக்கு வெளியில் இருக்கிற கடன்கள் எல்லாவற்றையும், வெளியில் இருக்கிற கடன்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கிரெடிட் கார்டு கடனாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு லைன் ஆஃப் கிரெடிட் கடனாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு ப்ரைவேட்டாக நாங்கள் பரோ பண்ணின கடனாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரே பேமெண்ட் ஆகி நீங்கள் வந்து வீட்டை ரீஃபைனான்ஸ் செய்து ஒரே பேமெண்ட் நீங்கள் ஆக்குறதால உங்களுக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கான அடமான கடனை பெறுகின்ற பொழுது அது இப்போ இருக்கிற ரேட்டை பற்றி நாங்கள் கதைப்போம். இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ் ஃபிக்ஸ்ட் எல்லாம் வந்து 3.78க்கு வந்துட்டுது, நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது பேங்க் ஆஃப் கனடாவினுடைய வட்டி வீதம் 2.75 வந்துட்டுது. பல பேங்குகளும் வந்து இப்பொழுது வேரியபிள் ரேட் கூட ஒரு 3.75 இருந்து 4 வரையும் கொடுக்குற நிலைமையில காணக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த நிலைமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எங்கள்கிட்ட வெளியில் இருக்கிற கடன் எல்லாத்தையும் உண்டாக்கி நாங்கள் ரீஃபைனான்ஸ் செய்கின்ற பொழுது எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு 5,000 ரூபா கட்டி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அதை ஒரு 3,000 ரூபாயோட நாங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ரீஃபைனான்ஸ் செய்து வந்தோம். அதாவது பிரசாந்த், இப்போ நாங்கள் கிரெடிட் கார்டு கட்டி கொண்டு இருக்கலாம், செட்டில் பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் இந்த வீட்டை ரீஃபைனான்ஸ் பண்ணி கிரெடிட் கார்டெலாம் செட்டில் பண்ணி 0 பண்ணிவிட்டு மோகேஜ் அமௌண்ட் கூடும். சாதாரணமாக நான் ஒரு $2,500 வந்து மோகேஜ் கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு கிரெடிட் கார்டுக்கு ஒரு $2,000 $2,500 கட்ட வேண்டியிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட $4,500க்கும் $5,000க்கும் இடையில் நான் மந்த்லி இந்த உழைப்பில் தான் அனுப்பிட்டு இருக்கேன். இதை நான் ரீஃபைனான்ஸ் செய்யும்போது எந்த அளவு அமௌண்ட் குறையும், எத்தனை பெர்சன்டேஜ் குறையும், இதை செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் பிரசாந்த் இந்த ஓவராலாக செய்கிறதுக்கு? உண்மையாகவே வந்து ரீஃபைனான்ஸ் ஒரு 6 வீக்ஸ் வேணும். பர்ச்சேஸ் என்று சொல்லி சொன்னால் 2 to 3 வீக்ஸில் வந்து பர்ச்சேஸுக்கான மோட்கேஜை செய்யலாம். ரீஃபைனான்ஸ் என்று சொல்லி போய்க்கல 6 வீக்ஸ் வந்து பேங்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணும். 6 வீக் அதாவது தொடங்கினதுலேருந்து 1.5 மாதம். ஓகே, 1.5 மாதத்துக்குள்ள எவ்வளோ குறையும், என்ன மாதிரி எப்படி குறையும், எப்படி நடைமுறைக்கு வரும்? எப்படி நடைமுறைக்கு வரும்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக சொல்லுவோம், உங்களுக்கு உங்களோட வீட்டோட மோட்கேஜ் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. 4 லட்சம் ரூபாய்க்கு மோட்கேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு 2,000 ரூபா பேமெண்ட் கட்டி கொண்டு இருக்கிறீங்கன்னு வைங்க. இந்தியாவில் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டில் எடுத்த கடன்கள் எல்லா கிரெடிட் கார்டையும் கூட்டி கழிச்சு பார்க்கல ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டில் நீங்கள் எழுத்துட்டீங்க. எக்ஸ் என்ற கிரெடிட் கார்டிலேருந்து 50,000 ரூபா, Y என்ற கிரெடிட் கார்டிலேருந்து 30,000 ரூபா, Z என்ற கிரெடிட் கார்டிலேருந்து 20,000 ரூபான்னு சொல்லி ஒரு 1 லட்சம் ரூபாயை நீங்கள் எடுத்துட்டீங்க. கண்ணாடி போட்டு பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே பிரசாந்த். ஓகே, அப்போ 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு அந்த 3 கிரெடிட் கார்டோட பேமெண்ட் மட்டும் $2,400 வரும். ஜஸ்ட் உங்களுக்கு மினிமம் பேமெண்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு $2,400 கிவ் அண்ட் டேக் உங்களுக்கு வரும். ஸோ ஆல்ரெடி நான் 2,500 இங்கே கட்டிட்டு இருக்கேன். 2,400 4,900 நான் கட்டேன். 900 உங்களுக்கு மாதம் நீங்கள் கட்டிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் கட்டி இப்போ 4 லட்சம் ரூபாய் இருக்கிறவங்களோட மோட்கேஜை நீங்கள் வந்து 6 லட்சம் ரூபா ஆக்க போகிறீங்க. 6 லட்சம் ரூபாய்க்கு அப்போ இந்த கிரெடிட் கார்டு எல்லாம் கட்டிடுவீங்க. கிரெடிட் கார்டு கட்டினால் என்ன, உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்கும், நீங்கள் எப்பயாவது தேவைன்னு சொன்னால் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் 0க்கு கொண்டு வந்துடுவீங்க. உங்களோட கிரெடிட் ரேட் வந்து வளர்ந்து கொண்டு போய்கொண்டு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபா தான் எக்ஸ்ட்ராவாக கூட போகுது மோட்கேஜில். என்ன மோட்கேஜில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி, அதாவது $400,000 இருக்க மோட்கேஜ் நான் $600,000 நீங்கள் கணக்குப்படி சொல்றீங்க. பட் அது எக்ஸாக்டாக நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த நம்பரை வந்து எக்ஸாம்பிள் நேரம் 5 லட்சமா இருக்கலாம், 5.5 லட்சமா இருக்கலாம். அது கூட தேவையை பொறுத்து. இல்ல தேவையை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு காசு கூட வீட்டில் இக்விட்டி இருக்குமென்று சொல்லி சொன்னால் நீங்க அதுல வந்து ஒரு 25% விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் தேவையான அளவு எடுத்துட்டீங்களா இருந்தா நீங்க வந்து கட்டிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 50% குறையும்.
இது. அதாவது நீங்கள் ஏனோ தானோண்டு யாருக்கோ கட்டுற காசை உங்களோட வீட்டு மேலே, அதான் நாங்கள் சொல்கிறோம், சொந்த வீடு வளமான வாழ்க்கை, இதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ சொந்த வீடு வச்சுருந்தீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாங்கினதை விட பெருமதி கூடி இருக்கும். நீங்கள் மோர்கேஜ் கட்டிட்டு வந்திருப்பீங்க 5-10 வருஷமாக, கட்டிட்டு வரல இப்போ ஒரு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் தான் கட்ட வேண்டியிருக்கும். அந்த வீடு 1 மில்லியன் வர்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 லேக்கோ 150,000 எடுக்கிறீங்க, எடுத்து கிரெடிட் கார்டை செட்டில் பண்ணிடுறீங்க. பிறகு பேலன்ஸை வந்து நீங்கள் ஒரு 2000 கட்டிட்டு இருந்தீங்கன்னா 2500, 2500 கட்டிங்கன்னா ஒரு 3000, அந்த ஒரு 500 to 800 தான் அவங்களுக்குரிய மோர்கேஜ் கூட போகுது. இதுதான். அடுத்தது இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் பதிவு செய்யணும் என்று சொன்னால், இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் கூடின நேரம் நிறைய பேர் வந்து பேங்க்ல குவாலிஃபை பண்ணி இயலாமல் போய் ப்ரைவேட் மோர்கேஜில் சிக்கி தவிச்ச பல மக்கள் இருக்கணும். ஒன்று வந்து சில வேளாவேல்ட கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு அவையோட இன்கம் காணாமல் இருக்கலாம். இப்படியான சூழ்நிலையில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11.99 12% வரைக்கும் ப்ரைவேட்டில் மோர்கேஜ் எடுத்தால், தனியாக ஒரு 1 மில்லியன் மோர்கேஜுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 12% சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட $12,000 வந்து மோர்கேஜாக இப்போ கட்டி கொண்டு இருக்கணும். $1,200 $12,000 $1 லட்சம் ரூபாய்க்கு இந்த பிரைவேட் மோர்கேஜுக்கு போயிட்டு சிலர் வந்து $12,000 வந்து மோர்கேஜாக கட்டி கொண்டிருக்கணும் 1 மில்லியன் வீட்டுக்கு. அதுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்று சொல்லலாம். அப்படியாக வந்து அந்த ப்ரைவேட் மோர்கேஜில் நிறைய பெர்சன்டேஜை கட்டி கொண்டிருக்கிறார்களுக்கு பி லெண்டர்ஸ் இருக்கணும். உங்களோட ஸ்கோர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உங்களோட இன்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வந்து பி லெண்டர்கிட்ட போகலாம். இன்க்ளூடிங் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் பேங்க் ட்ராப்ஸியோ இல்லாட்டி ப்ரொபோசல் போயிருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு 5.48 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 5.48 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 50 இயர்ஸுக்கு அமெண்டேஷனோட வந்து உங்களுக்கு வந்து மோர்கேஜ் எடுக்கலாம். நல்ல செய்தி சொல்லி அதாவது இப்படி ஒரு ஜஸ்ட் சொல்லுவோம், ஒரு மில்லியனுக்கு 12,000 கட்டி கொண்டிருக்கிறார்கள், அவையோட மோர்கேஜை $5,000 வந்து குறைக்கலாம். அதுக்கான ஒரு நல்ல சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டத்தை பற்றி நீங்கள் தேவை என்று சொன்னாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லாமே வந்து இலவச ஆலோசனை தான். அதாவது எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு டீலை முடிக்கும் வரைக்கும் எந்த விதமான கட்டணங்களும் உங்கள்கிட்ட ஐடியா எடுத்துட்டு வேற எங்கேயும் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச மோர்கேஜ் நண்பர்கள் இருப்பார்கள், எல்லாம் இருப்பார்கள். அவைகள்கிட்ட வந்து நீங்கள் போய் நீங்கள் கேட்டு தரலாம். ஐடியாவை வந்து நாங்கள் ஃப்ரீயாக தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால நாங்கள் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்கிறோம். பிரசாந்த், நான் நீங்கள் காய்ச்சிட்டுக்கையில் கேட்ட விஷயம் போட்டு இப்போ சாதாரணமாக ப்ரைவேட் லெண்டர் ஒரு ஆள்கிட்ட நாங்கள் மோர்கேஜ் எடுத்துகிட்டு இருப்போம். சொந்த வீடு வளமான வாழ்க்கை அப்படின்ற செக்மெண்ட்னால நாங்கள் கேட்குறோம். இப்போ அவங்கள்ட்ட சொந்த வீடு இருக்கும், வீட்டில் வந்து இக்விட்டி கூடி இருக்கும். நாங்கள் ப்ரைவேட் லெண்டர்கிட்ட கூட இன்ட்ரெஸ்ட் எடுக்க எடுத்துருப்போம். இப்போ நான் இடையில போயிட்டு அதை பேங்க்குக்கு மாற்றலாமா? இப்போ அந்த நேரம் எனக்கு கிரெடிட் ஸ்கோர் அப்செட்டாக இருந்திருக்கும். இப்போ நான் செய்துட்டேன் கிரெடிட் ஸ்கோர். இப்போ நான் இடையில பேங்க்கு போகலாமா? பேங்க்குக்கு போகலாம். அதாவது நாங்கள் ப்ரைவேட் லெண்டர்கிட்ட போயக்குள்ள ஒவ்வொரு லெண்டர்ஸும் வந்து சில பேர் வந்து 12 மாதத்துக்கு ஓப்பனாக விடுவினோம். பொதுவாக வந்து ப்ரைவேட் லெண்டர்ஸை வந்து மக்கள் போய்க்குள்ள ஓப்பனாக தம்புறதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கக்குள்ள நாங்கள் வந்து சரியான ஆப்ஷன் எங்களுக்கு தெரிவு செய்து கொள்றதுக்காக ஓப்பனில் இருக்குது. சில ப்ரைவேட் லெண்டர் சொல்லுவினோம், ஓகே நீங்கள் வெளியில் போகிறதுன்னு சொல்லி சொன்னால் 1 மந்த் பெனால்ட்டியோட போகலாம், 3 மந்த் பெனால்ட்டியோட போகலாம். அது வந்து ஒவ்வொரு ப்ரைவேட் லெண்டருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து அவையில் எழுதியிருப்பினோம். அவையில் வந்து லோயர்கிட்ட வந்து அந்த பேக்கேஜில் வந்து எல்லாமே எழுதியிருக்கும். அதை பார்த்தா தான் சொல்ல 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று வந்து ஓப்பனாக இருக்கும், அப்படி இல்லாட்டி 1 மந்த் இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் 3 மந்த்ஸ் இருக்கும். 3 மந்த் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியை வந்து கொடுக்கணும். ஓகே, இதோட வந்து நாங்கள் வெளியில் வந்து எனி டைம் எங்களோட வந்து ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து நல்லா மாறைக்குள்ள நாங்கள் மாற்றக்கூடிய மாதிரியாக இருக்கும். நாங்கள் ஃபிக்ஸ்டுக்கு போனோம்னு சொன்னால் 3 இயர்ஸ் ஃபிக்ஸ்டுக்கு போனோம்னு சொன்னால் அதுவும் வந்து வங்கிகளுக்கு வாங்கி டிஃப்ரெண்ட்டான பெர்சன்டேஜோட நாங்கள் பிரேக் பண்ணுறோன்னு சொன்னால் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். வேரியபிளாக இருக்கக்குள்ள நீங்கள் எனி டைம் மாறலாம். இப்போ பிரசாந்த் செய்யக்கூடிய ஒரு சில விஷயம் நாங்கள் அதை திருப்பி பேங்க் மாற்றுறதுக்கான வேலையும் செய்து கொடுக்கலாம் இல்லையா பிரசாந்த்? அதாவது நீங்கள் ப்ரைவேட் லெண்டர் ஒரு ஆள்கிட்ட போயிருப்பீங்க, உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கும், உங்களோட இன்கம் ஓரளவு ஓகேயாக இருக்கும். அப்படி என்று சொல்லிக்கல நீங்கள் ஏலெண்டர்ஸ்ட்டு பேங்குகளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீஃபைனான்ஸ் வந்து நல்ல ரேட்ஸில் வந்து எந்தெந்த வங்கிகளில் வந்து மிக குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வங்கிக்கு நேரடியாக போகிறதுக்கும் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட்டோ புரோக்கர்கிட்ட போகிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு வங்கிக்கு நீங்கள் போய்க்குள்ளே வந்து அந்த வங்கியில் இருக்கிற
வங்கியில் இருக்கிற மோர்கேஜ் ஏஜெண்ட்டை பொறுத்தவரையில் அவர் அந்த வங்கி சம்பந்தமான நாலேஜோட தான் இருப்பார். ஆனால் வெளியில் இருக்கிற மோர்கேஜ் புரோக்கர்ஸ் மோர்கேஜ் ஏஜென்ட்ஸ்கிட்ட போய்க்கலாம் அவைகளுக்கு வந்து எல்லா விதமான வங்கிகள்லேயும் அவைகளுக்கு மோர்கேஜ் செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து என்ன நீட்ஸ்ன்றதை தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான லெண்டர்கிட்ட கொண்டு போய் அவையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக்கி வைப்பினம். மிக முக்கியமாக எங்களோட இந்த கிழமைக்கான இந்த வளமான வாழ்க்கை இந்த பதிவில் வந்து மிக முக்கியமாக நாங்கள் சொல்கிறது இது நீங்கள் வந்து ரீஃபைனான்ஸ் செய்கிறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் ஏன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் கனடா 7வது தடவையாக அவர்களுடைய வட்டி வீதத்தை குறைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே பே பண்ணி களைச்சி போயிருக்கிறீங்க. உங்களுக்கான மற்ற கிரெடிட் கார்டு லைன் ஆஃப் கிரெடிட் இப்படியானது எல்லாமே வந்து ஃபுல்லாகி இப்போ வந்து நீங்கள் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறீங்க. இக்கட்டான நிலைமையில் இருக்கையில் நீங்கள் என்ன செய்வீங்க? சில மிஸ் பேமெண்ட்டை விடுவீங்க. அதாவது மினிமம் பேமெண்ட் கட்ட வேண்டியதை வந்து நீங்கள் சில வேளை மிஸ் பண்ணுவீங்க. ஒருக்கா 2 தரம் உங்களோட பேங்க்ல வந்து நீங்கள் மிஸ் பேமெண்ட்டை விட்டீங்கன்னாலே உங்களோட கிரெடிட் வந்து சரியாக கீழே போயிடும். அது மட்டும் இல்லாமல் அது ஹிஸ்ட்ரியில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன கடனுக்கு நீங்கள் போறண்டா கூட பிறகு வந்து அதையே காரணமாக வைத்து எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டிய நிலைமைகள் வரும். ஆகவே இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முதல் உங்களோட வீட்டில் இக்விட்டி இருக்குமாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் வந்து ரீஃபைனான்ஸ் என்ற விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ரீஃபைனான்ஸ் செய்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு வரைக்குள்ள நீங்கள் இன்னும் குயிக்காக கட்டி முடிக்கக்கூடிய மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த மோர்கேஜுக்குள்ளே இருக்குது. எனக்கு வந்து இந்த வருஷம் 50,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக வருதுன்னு சொன்னால் நான் அதுக்குள்ளே போட்டு இந்த மோர்கேஜை குறைச்சி கொண்டு வரலாம். ஆகவே வந்து நீங்கள் இதுக்கு தயங்காமல் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சரியான நேரம் ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இலவச ஆலோசனைகள் இது சம்பந்தமான இலவச ஆலோசனைகள் வேணும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய தொலைபேசி இலக்கம் 437-872-6257 437-872-6257. தெரியல நாங்கள் அந்த நம்பரை தரோம். பிரசாந்த் நாங்கள் செக்மெண்ட்டை முடிக்கலாம். நாங்கள் சந்தோஷமான விஷயத்த சொல்கிறோம் என்னென்னா இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள்லாம் கிரெடிட் கார்டு எடுத்தால் அந்த மினிமம் பேமெண்ட் டேட்டை கட்டாயம் மறந்துடுவோம் நாங்கள் எல்லாரும். அது ஷுவர் நண்பேண்டா. அதே மாதிரி இப்போ எந்த கார்டுக்கு எந்த மாதிரி இப்போ நாங்கள் 4-5 கார்டு யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். இதெல்லாம் இந்த டென்ஷனே இல்லை. நீங்கள் ஒரே மோர்கேஜ் கட்டிட்டு இருப்பீங்க, அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. அநேகமா யாருமே மோர்கேஜை மிஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஒரே பேமெண்ட்டாக இருக்கும், ஒரே பேமெண்ட்டோட போயிடும். உங்களோட கிரெடிட்டும் வளர்ந்து கொண்டு இருக்குது, பாயிண்ட்ஸும் கூடிட்டு இருக்குது. அதே நேரம் இந்த ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வரலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தந்திருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்கள் உங்களுக்கு இலவச ஆலோசனை நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஃபோன் த்ரூ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்கலாம். பிரசாந்த் ரொம்ப நன்றி. எங்களோட நோக்கம் வந்து சொந்த வாழ்க்கை, இந்த சொந்த வீடு வளமான வாழ்க்கை. சொந்த வாழ்க்கையும் வளமாக தான் இருக்கணும். சொந்த வீடு இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். சொந்த வீடு இருந்து கொண்டு வளம் இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்றதுக்கான சின்ன சின்ன அட்வைஸ் தான் இது. இதை மாதிரி நிறைய அட்வைஸ் இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடில் நாங்கள் சந்திக்க போகிறோம். ஸோ இணைந்து கொண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். வணக்கம். நன்றி, வணக்கம்.